உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கிருபையாய் இந்த நாளில் ஆன்லைன் மூலியமாய் இந்த உபவாச கூட்டத்தை நடத்துவோம். இந்த ஆன்லைன் மூலியமாய் நாம் கூட சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆராதிப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த உபவாச கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த கூட்டத்தில் நிமித்தமாய் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை நன்மையை தெய்வம் தரும்படி நம்முடைய தேசத்தில் கூட ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் சுகத்தையும் கூட தரும்படியாய் இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி இந்த உபவாச கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தொடர்ந்து முடிவரைக்கும் நடத்தி தரும்படி இதற்காக நமத்தில் இருந்துதானே டேவிட் பிரதர் பொழுது ஜெபிப்பார்கள். நாம் யாவரும் நம்முடைய வீடுகளில் குடும்பமாய் தேவ சமூகத்தில் முழங்கால் படித்து எங்களோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற தாவே ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வானத்துக்கும் பூமிக்கும் சர்வாதிகாரம் படைத்த எங்கள் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற தாவே தேவ ஆவியானவர் ஆண்டவரே இப்போது எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவரை சுத்திகரிக்கும்படியாய் ஆண்டவரை இந்த நாளைக்கு தாவை பரிசுத்த நாள் ஆண்டவரை எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உபாச நாளிலே நீங்கள் சொன்ன தேவன் அப்பா ஆண்டவரை இந்த நாளை ஆசிரியத்து ஆண்டவரை கொடுத்திருக்காய் நன்றி. ஆண்டவரே இந்த தாவை இப்படி நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரை இந்த உபாச நாளை நீர் பொறுப்பெடுத்து முன்னெடுத்தும்படியாய் என் தேவ ஆவியானவர் அப்பா நீ நாளுக்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடல் பகுதி ஒப்பு கொடுக்கிறோம், ஆராதனை பகுதி ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரை செய்தி பகுதி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தாவை இந்த நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரை சாட்சியாக நிறுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரை இரத்தத்தினால் மேலே அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக நடக்கிறதான ஆண்டவரே கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரை பார்க்கிறோம். உடைய பிள்ளைகளை கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளையும் கத்தாவே பார்க்க ஆண்டவரே உடைய வார்த்தையை ஆண்டவரை கேட்க ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவர் அப்படி நடக்கிறவர்களாக நீர் மாற்றுங்க தகப்பனே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட திரும்ப செய்வீராக. ஆண்டவர் எல்லாவற்றையும் நீரை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புட்டு ஜெபிக்கிறேன் சொன்னால பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட நாம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடி உற்சாகமாய் கரந்தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபராதி வரத்தாருமே. தடையாகும் அகற்றிடுமே. தயக்கேற்றும் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபராதி வரத்தாருமே. தடையாகும் அகற்றிடுமே. தயக்கேற்றும் பாதம் வந்தேன். ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவின் உங்காசையை கேட்டிட காத்திருந்தேனே.
நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஒரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்போம்பா. உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்துடுவோம்பா. நாம் இந்த நாளில கூட தேவ சமூகத்துல நாம் இன்றைக்கு விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம், தேவனுடைய பாதத்துல ஜெபிக்கிற தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இந்த நாட்களில் உண்டாகட்டும். இந்த பாடலை பாடும்போது தேவ பிரசன்ன நம்மளை மூடுவதாக. உங்க வேதத்தோடு பாதத்திலே விழுந்து கிடப்பம்பா. உங்க பிரசன்னம் சோழ உலகத்தை நாம் மறந்திடுவேன்பா. உங்க வேதத்தோடு பாதத்திலே விழுந்து கிடப்பம்பா. உங்க பிரசன்னம் சோழ உலகத்தை நாம் மறந்திடுவேன்பா. நல்லாவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. நல்லாவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. என்னை நீச்சலாடவே ஐயா அழைத்து செல்வீரே. என்னை நீச்சலாடவே ஐயா அழைத்து செல்வீரே. உங்க வேதத்தோடு மோச பார்த்த முகத்தை எனக்கு பார்த்த ஆசப்பா. உங்க கிருபையாலே உமது முகத்தை காட்டும் நேசப்பா. மோச பார்த்த முகத்தை எனக்கு பார்த்த ஆசப்பா. உங்க கிருபையாலே முகத்தை எனக்கு காட்டும் நேசப்பா. நான் பார்த்து விட்டாலே உம்மை பணிந்திடுவேன். உம்மை பார்த்து விட்டாலே உம்மை பணிந்திடுவேன். உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேன். உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேன். உங்க வேதத்தோடு பதினாயிரங்களில் சிறந்தவரே நீங்க ஏசப்பா. எனக்காக சிறைந்தவரும் நீங்க தானப்பா. பதினாயிரங்களில் சிறந்தவரே நீங்க ஏசப்பா. எனக்காக சிறைந்தவரும் நீங்க தானப்பா. நான் பார்த்து விட்டாலே உம்மை பணிந்திடுவேன். நான் பார்த்து விட்டாலே உம்மை பணிந்திடுவேன். உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேன். உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேன். உங்க வேதத்தோடு யாக்கோபை போல நாம் முழுதும் ஜெபிக்க ஆசப்பா. ஆவியானவரே இறங்கி வந்து பலப்படுத்துங்கப்பா. யாக்கோபை போல நாம் முழுதும் ஜெபிக்க ஆசப்பா. ஆவியானவரே இறங்கி வந்து பலப்படுத்துங்கப்பா. நான் ஜெபித்து விட்டாலே ஜெயம் பெற்றிடுவேன். நான் ஜெபித்து விட்டாலே ஜெயம் பெற்றிடுவேன். இவ யாத்திரையில் ஸ்தோத்திரமே செலுத்திடுவேன். இவ யாத்திரையில் ஸ்தோத்திரமே செலுத்திடுவேன். உங்க வேதத்தோடு என்னை தேற்றிடவே எனக்குள் வந்த ஆவியானவரே. என்னை முத்திரையிட்டு புத்தங்கள் உமக்கு ஆவியானவரே. என்னை தேற்றிடவே எனக்குள் வந்த ஆவியானவரே. என்னை முத்திரையிட்டு புத்தங்கள் உமக்கு ஆவியானவரே. நீ நினைத்ததனாலே நான் நிரப்புகின்றேன். நீ நினைத்ததனாலே நான் நிரப்புகின்றேன். உங்க அபிஷேகத்தால் அடிமை நானும் பிழைத்துக் கொண்டேன். உங்க அபிஷேகத்தால் அடிமை நானும் பிழைத்துக் கொண்டேன். உங்க வேதத்தோடு பாதத்திலே விழுந்து கிட
நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். காரணம், இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நேரடி மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கூட ஒரு நல்ல பங்கு நீங்க தெரிந்து கொள்ளணும்னா, நீங்க தேவனுடைய பாதத்துல, தேவனுடைய சமூகத்துல நீங்க காத்து இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கணும். தேவனுடைய வசனத்தை வாசித்து கொண்டு இருக்கணும். தேவனை நீங்க துதித்து கொண்டு இருப்பீர்களானா நிச்சயம் நல்ல பங்கை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுவோம். இந்த காலவெளியில கூட அவருடைய பாதத்துல நம்ம விழுந்து கிடப்போம், அவருடைய சமூகத்துல நம்ம விழுந்து கிடப்போம். அப்பொழுது இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் விடுதலையும் ரட்சிப்பையும் சுகத்தையும் கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். இந்த காலவெளியில கூட நம் குடும்பமாய் தெய்வ சமூகத்துல கூடியிருக்கிறோம். அங்கங்கே வீட்டில் இருக்கிற நீங்கள் யாவரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் கிருபையான நாளை தந்து அவருடைய சமூகத்துல நம்மை கொண்டு வந்து இருக்கிறார். அவருடைய சமூகத்துல ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய ஆலயம் திறக்கப்படவிட்டாலோ நம் வீடுகளிலிருந்து ஆராதிப்பதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். அதனால வீடுகளில் இருக்கிற நீங்கள் குடும்பமாய் நீங்கள் முழங்கால் படித்து கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் ஆராதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த காலவெளியில கூட அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. வேதத்துல பார்க்கிற சகல ஜீவராசிகளும் கர்த்தரையை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுது ஆகாரம் இருப்பார் என்று சொல்லி எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த காலவெளியில கூட நாம் கூட அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் நிச்சயம் பிரகாசம் அடையும். நிச்சயமாக வைக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலவெளியில் அவரை நோக்கி பார்ப்போம். தேவாவியானுடைய தொடுதலை உணர்வோம். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயம் நமக்குள்ள கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, thank you Lord. என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே இன்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே இன்னாலும் நடந்திட வேண்டும். உந்த பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்த சமூகம் எத்தனை இன்பம், உந்த பிரசன்னம் எத்தனை இன்பம்.
ஆகாமிய கூடாரங்களில் நான் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஓ 1000 நாள் வாழ்வதை விட அன்றைய சமூகத்தில் அந்த ஒரு நாள் எவ்வளவு மனமகிழ்ச்சியான நாள். அது தேவனுடைய பிரசனம், தேவ ஆவியானுடைய கிருபை நிறைந்த ஒரு இடத்துல இருப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும்னு சொல்லி தாவீது எழுதும் போல இந்த காலவரையில் நம்முடைய சமூகத்தில் சொல்லுவோமே, பேரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட, பேரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட, உன்னிடத்தில் நான் வாழும் நாட்கள் இன்பமே, உன்னிடத்தில் நான் வாழும் நாட்கள் இன்பமே, என் வாழ்க்கையெல்லாம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். உந்த பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்த சமூகம் எத்தனை இன்பம், உந்த பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்த சமூகம் எத்தனை இன்பம், என் வாழ்க்கையெல்லாம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தில் நான் நடக்கணும் ஆண்டவரே. ஒரு சித்தத்தின்படி நான் நடக்கணும்பா ஆண்டவரே. நான் சித்தத்தை அறிந்து செயல்படணும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. என்னை விட்டு எடுபடார் நல்ல பங்கு நீ, என்னை விட்டு எடுபடார் நல்ல பங்கு நீ, என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டே, என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டே, என் வாழ்க்கையெல்லாம் உன் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். சபலதனமதரா. என் வாழ்க்கையெல்லாம் உன் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லி, என் வாழ்க்கையெல்லாம் உன் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உன் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உன் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். ரிவரதரமரஷம் ரிவியாந்தரதரனா. என் வாழ்க்கையெல்லாம் உன் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். சென்று பாடுகிறவரே தேவாவியான பிரசனம். என் வாழ்க்கையெல்லாம் உன் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உன் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம்,
சமூகம் எத்தனை இன்பம் என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். அப்பா ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் முடி பிரசனம் இறங்கி ஆண்டவரே, முடி பிரசனம் இறங்கட்டப்பா. ஒவ்வொரு பிரசனத்தினால நடக்கும் ஆண்டவரே. மோசே மேல முடி பிரசனம் அளவில்லாதபடி இருந்தது. சாலமோன் கட்டின ஆலயத்திலுடைய பிரசனம் இறங்கினது. இன்றைக்கு நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு தேவையும் முடி பிரசனம் இறங்குவதாக. உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இந்த நாளில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் தேவ ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கட்டும். தேவ ஆவியானுடைய மகிமை இறங்குவதாக. ஒவ்வொரு தேவ ஆண்டவரை தொடுவீராக. ஓ, இந்த நாளில் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான பலத்தை அபிஷேகத்தை தேவன் தருவீராக. ஒவ்வொரு உயிர்ப்பிக்க முடியாத தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால மூடுவீராக. மோசேவிலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கியிருந்தது போல, தேவனுடைய மகிமை நிறைந்திருந்தது போல, அவருடைய முகம் பிரகாசித்தது போல, இன்றைக்கு ஒவ்வொரு பேரையும் பிரசன்னம் இறங்குவதாக. ஒவ்வொரு பிள்ளைகள் இறங்குவதாக. ஒவ்வொருடைய வீடுகளில் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பட்டும் அப்பா. இந்த தேசத்தின் மேல தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருவதாக. ஓடி மாதாரா கவரவா நடத்திடவே என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். நம்ம பிரசன்னத்திலே போல நிறைந்து ஒரு சித்தத்தின்படி நாங்கள் நடக்கணும்பா. நமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க. உடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். ஒரு விஷயம் இந்த தேசத்திற்காய், எங்கள் மாநிலத்திற்காய், எங்கள் மாவட்டத்திற்காய், நாங்கள் ஆண்டவரே வாழ்கிற பகுதிக்காய் ஆண்டவரே சமத்தில் வருகிறோம். இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே தேசத்திலிருந்து எடுத்து போட்டு எங்கள் தேசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை, சுகத்தையும், சமாதானத்தை, ரட்சிப்பை கட்டடப்படி ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மேலும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இரக்கத்தை ஊற்றுகிறோம். ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் தேவனின் வல்லமை இறங்கட்டும். சுகமாக்கிற வல்லமை இறங்கட்டும். உன் வியாதி படுக்கை எடுத்துக் கொண்டு நடனி சொன்னீரே. இன்றைக்கு ஒவ்வொருடைய படுக்கை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. மரண படுக்கைகள் மாறுவதாக, விலகின படுக்கைகள் மாறுவதாக. தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள வாசனத்தை அனுப்பிப்பதை குணமாக்குவீராக. எல்லாம் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக. ஓ, உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும். சுகமாக்கிற வல்லமை இறங்கட்டும். இந்த தேசத்தின் மேல் இறங்குவதாக. ஒவ்வொரு மாநிலத்தின் மேல் இறங்குவதாக. ஒவ்வொரு மாவட்டத்தின் மேல் இறங்குவதாக. ஒவ்வொரு தாலுகாக்களை இறங்கி வருவதாக. ஒவ்வொரு பகுதியில தெருக்கள வீடுகள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு விடுதலையாக்குங்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதியினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்கப்பா. அவருடைய பலவீனங்கள் மாறட்டும். எல்லாம் மரண படுக்கை மாறட்டும். ஓ, மரணத்து கட்டுகள் அழுக்கப்படுவதாக. சுகம் உண்டாகட்டும் அப்பா. வீடுகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீடுகளில் இருக்கிற பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மீது தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். சுகமாக்குற வல்லமை இறங்கட்டும். வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். விடுதலை உண்டாவதாக. தேவனே மனம் இறங்குங்கப்பா. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதில் பணியாற்றுகிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வேலையாட்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசு ஆண்டவரே அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். இதற்காக நியமிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மாவட்ட ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுல ஆண்டவரே இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு துறைக்காக
முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மீதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை முத்திரையாய் வைக்கிறோம். எல்லா தொற்று வியாதிகளிலிருந்து கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக. தேவ கரங்களோடு கூட இருப்பதாக. இரத்தத்தினால வேலை அடைப்பீராக. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். அழிவுக்கு தப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர்கள் மனம் திரும்ப முடியாது ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை கட்டட முடியாது ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தில் ஆண்டவரே ஒரு சமாதானம் உண்டாவதாக. தேசத்துக்கு ஆளுநர் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம். ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம். எம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஞானத்தில் அறிவில புத்தியில கர்த்தர் நிரப்புவீராக. ஒவ்வொரு நல்ல திட்டங்களை பிள்ளைகள் தேசத்தில் கொண்டு வர அது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக. அவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் மனம் திரும்பும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாக்கும்படியா தொற்று வியாதிகளிலிருந்து விலக்கி பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ரட்சிப்பை கட்டடம்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகமாய் பாதிக்கப்பட்டு இருக்குதானே ஒவ்வொரு மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையினால கோயம்புத்தூர் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் பகுதிக்காக ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் அதிகமாய் தொற்று காணப்படுகிறதோ உயிர்த்த வல்லமையில ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வைரஸ் கிருமிகள் முற்றிலும் அழிவதாக. அந்த வீரியம் அழிவதாக. அந்த வல்லமைகள் அழிவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கட்டப்படட்டுமானவரே. இந்த தேசத்தில் பரவாதபடிக்கு ஜனங்கள் விரோதமாக எழும்பாதபடிக்கு தேவ உயிர்த்த வல்லமை இறங்கி கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் அற்புத விடுதலை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசம் உள்ள குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் மட்டும் பாதுகாத்தீங்களப்பா. தொடர்ந்து இரத்த கொட்டையில மூடி மறைக்கும்படி எல்லா வியாதி கொள்ளை நோய்களுக்கும் பலவீனங்களுக்கும் சத்துடைய வல்லமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக. பொருளாதாரங்களை சந்திப்பீராக. தேவைகளை சந்தித்து நிறைவாய் நடத்துங்கப்பா. சுகபலன் தருவீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பலத்தினால் இடை கட்டுங்கப்பா. கர்த்தர் விடுதலை தருவீராக. பொருளாதார தேவைகள், பண தேவைகளை சந்திங்க. பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்க. வேலை தருவீராக. வருமானங்களை தருவீராக. நெருக்கங்கள் மாறட்ட, கடன் அடைக்கப்படட்டும்பா. ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியால் ஆகார குறைவில்லாதபடிக்கு போஷிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரனை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். குடும்பங்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய விசுவாச பிள்ளைகளை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரத்தத்தினால வேலடிக்கும்படி ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரன் தொடும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் இன்றைக்கு விடுதலை ஆக்குவீராக. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருடைய ஊழியக்காரன் சரீரத்திலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். வசனத்தை அனுப்பி குணமாக்குவதற்காக நன்றி. கருவிகள் மறையட்டும். சுகத்தை தருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு மிஷனரிக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிறாங்க. கர்த்தர் ஆண்டவரே உயிர்த்த வல்லமை பிள்ளைகள் இறங்கட்டும். கர்த்தர் எல்லா மரண கட்டிலிருந்து விடுதலையாக்கும்படி, வியாதி படுக்கை மாற்றும்படி, பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொற்றானது மறுபடி எழுப்பாதபடிக்கு, பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யாதபடிக்கு இயேசுவின் நாமத்திலே அந்த ஆண்டவரே வல்லமை கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே அது பாதகத்தை கலந்து போகும்படி ஜெபிக்கிறோம். அது எழுப்பாதபடிக்கு ரத்தத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளும் வேலடிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் குழந்தைகளை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்குறதுக்காக நன்றியாகவே உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேசத்துல மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, ஒரு விசுவாச பிள்ளைகளை பாதுகாக்கும்படி, ஊழியர்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு நீர் பதில் தந்து பெரிய காரியங்கள் தேசத்தில் ஜனத்தில் மத்தியிலே நீர் ஆண்டவரை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து வார்த்தை நீங்க ஆசீர்வதித்தாங்க. வார்த்தை மூலமா ஒவ்வொரு ஜனங்களோடு பேசுங்க. வார்த்தை மூலமா ஒவ்வொரு உயிர்ப்பிக்கப்பட, புதுப்பிக்கப்பட, உடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, உடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க, ஆண்டவரை வருகைக்கு ஆயத்தப்பட, அன்னைக்கு ஆயத்தப்படுத்த கொடிகளாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். தடைகள் நீக்கி போடுங்க. அடிமை மறைத்து நீர் பேசுங்க. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் பெருக, நாங்கள் செருக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம்.
செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். என்னோடு கூட வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கும் போது தயவு செய்து இந்த வீடுகளில் இருந்தாலும் தேவ பயத்தோடு வேதத்தை நீங்கள் வாசிக்கும்படி பார்க்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற வார்த்தையை பார்க்கிறோம். 15வது வசனத்துல தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அந்த அதிகாரத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறார் பவுல் அப்போஸ்தலன்? அந்த தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. இந்த செய்தியுடைய தலைப்பு தேவன் அருளிய ஈவு, God given gift. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கர்த்தர் கொடுத்த ஈவு, அந்த ஈவுகளுக்காக பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். சொல்ல முடியாத காரியங்கள், மனுஷனால முடியாத காரியங்கள், தேவனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொண்டிருக்கிறார், அனுபவித்திருக்கிறார். ஆகையினால தான் பவுல் எழுதுகிறாங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதையும் கர்த்தரை உயர்த்துகிறதையும் அவருடைய கிருபைகளை குறித்து அவருடைய ஈவை குறித்து அந்த கிஃப்டை குறித்து அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல பெற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து தேவனுக்கு மகிமைப்படுத்துகிற, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு அனுபவத்தை இந்த வேத பகுதியில வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் சொல்லி முடியாத ஈவு நம்முடைய வாழ்க்கையில மனுஷனால முடியாத எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை அது சொல்ல முடியாத நாட்கள் போதாது. அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் இந்த நாட்களிலே பெற்றிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னும் கூட பெறப் போகிறோம். இன்னும் கூட அவருடைய நாமத்தை பவுலை போல நாம் மகிமைப்படுத்துவதாய் மாறுவோம். அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிற தேவன் அருளி சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அப்படியானால் வேதத்துல என்ன ஈவுகள் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்த காரியத்தை தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம் வேத பகுதியில யோவானின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சமாரியா பட்டணத்துக்கு போய் அந்த சமாரியா ஸ்திரீயிடத்துல அவர் உரையாடுகிறதையும் தாகத்துக்கு தண்ணி கேட்கிற அனுபவத்தையும் அந்த வேத பகுதியில நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்துல முழுவதுமாய் சமாரியா பட்டணத்துடைய ஸ்திரீ பெண்ணை குறித்து அவரிடத்துல இயேசு தண்ணீர் தாகத்துக்கு கேட்ட போது அவரோடு பேசிய உரையாடின அநேக காரியங்கள் அந்த வேத பகுதியில எழுதப்பட்டு இருக்கிறது. அதுல குறிப்பா ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னோட கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய ஈவை நீ அறிந்திருந்தால், அல்லேலூயா, தேவனுடைய ஈவை நீ அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய் என்று சொல்லி இயேசு அந்த பெண்ணிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஈவை அறியாமல் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் அவர் இயேசுவிடத்துல கேட்கல, தேவன் அவரிடத்துல கேட்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அவர் பார்க்கிறோம், தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்படியானால் இந்த வேத வசனத்துல நாம் பார்க்கிறோம்,
தேவனுடைய ஈவை குறித்து இந்த சமாரியா பெண் அறியாமல் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால்தான் இயேசுவிடத்துல அந்த ஜீவ தண்ணீர், அந்த நித்திய காலமாக ஊற்றுகிற தண்ணீர், அது ஒரு காலம் தாகம் உண்டாகாத ஒரு ஜீவ தண்ணீர், அந்த தண்ணீரை அவன் என்ன பண்ணல, அறிந்து கொள்ள முடியாம ஒரு சூழ்நிலையில் இருந்தபடினால்தான் அவன் பெற்றுக்கொள்ள முடியாம இருந்தான். அதனால்தான் இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, நீயே அவளிடத்தில் கேட்டு இருப்பாய். எப்போ? நீ அறிந்திருந்தாயானா, தேவனுடைய ஈவை அறிந்திருந்தாயானா, தாகத்துக்கு தாய் இடத்தில் கேட்டு இருக்கிறவ இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானா, அவரே கேட்டு இருப்பா. ஆனா அவள் கேட்கல. ஏனா அவள் அதை குறித்த அறிவு இல்லை. தேவனுடைய ஈவை குறித்ததான காரியங்களை அறிந்திருக்காதபடியினால அவளால் கேட்க முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இந்த வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் கூட ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனால ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாய் நாம் காணப்படுகிறோம், அபிஷேகம் பெற்று இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் தேவனுடைய ஈவையும் அறியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய கிருபைகளை குறித்து அறியாமல் இருக்கிறோம். அறிய வேண்டிய பிரகாரம் சரியா நாம் அறியாமல் இருக்கிறோம். நாம் அறிந்திருந்தோமானா நிச்சயம் தேவனிடத்தில் பெரிய காரியங்களை செய்கிறவர்களா நாம் மாறி இருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மேலோட்டமான வாழ்க்கை, பேரளவு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு அப்படி மாறி போயிடுச்சு. பண்டிகை கிறிஸ்தவனை போல இன்னைக்கு பலவிதமான உலக காரியங்களை நாம இன்னைக்கு நிறைந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவை இன்னும் அறியாம இருக்கிறோம். எங்கள்தான் இன்னும் தேசம் ரட்சிக்கப்படலை, இன்னும் நம்முடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படலை, ஏன் நம்முடைய பகுதி ரட்சிக்கப்படலை, ஏன் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ரட்சிக்கப்படல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ஈவு என்ன, தேவனுடைய கிருபை என்ன, தேவன் எப்படிப்பட்டதான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்பதை இன்னும் அறியாம இருக்கிறோம். அதான் பவுல் எழுதும் போது பிலிப்பியருக்கு சொல்லுகிறாங்க, தேவனை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுல இன்னும் வளரணும், இன்னும் பெற்றுக்கொள்ளணும், இன்னும் அவருக்குள்ள வளர்ந்தோக வேண்டும் என்கிறதான ஒரு தாகம் துடிப்பு பவுலுக்குள்ள இருந்தபடினால்தான் பவுல் சொல்லுகிறாங்க, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். என்ன சொல்றாரு? பிலிப்பியர் புத்தகத்துல வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் எழுதின ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 7வது 8வது 9வது 10வது வசனங்களை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆகியும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில பவுலுடைய அனுபவத்தை பாருங்க. தேவனை அறிகிற அறிவுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியம் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறார். அதற்காக அந்த தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் அவரை அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. 9வது வசனத்துல பாருங்க, பவுல் எழுதுகிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தொழிந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமா எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில பாருங்க, உலகத்தின் எல்லா காரியம், தனக்கு இருந்த எல்லா காரியம் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறான். காரணம், கிறிஸ்துவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவை அறிகிற அறிவில இன்னும் தேவனுக்காக எழும்படியான ஒரு வாஞ்ச தாகம் துடிப்பு பாடுள்ள காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில தேவனை சரியாய் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சமாரியா பெண் அவள் அறியாமல் இருந்தாள். அந்த ஈவு என்ன, அந்த ஜீவ தண்ணீர் என்ன என்பதை அறியாமல் இருந்தாள். அதான் இயேசு சொன்னார், உன்னிடத்துல தாகத்துக்கு கேட்டவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானா நீ அவரிடத்துல கேட்டிருப்பாய் என்று சொல்லி சொன்னதற்கு காரணம் என்ன? அவள் இன்னும் இயேசுவை அறியாமல் இருந்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ அனைவருடைய வாழ்க்கை சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கை போல அறியாமல் இருந்துட்டு கொண்டிருந்தோம். ஆனா அவ அறியாம இருந்து அறிந்துகிட்டா.
அறிந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டானது. அவ போய் அநேகருக்கு சொல்லி அநேக சமாரியா பட்டணத்தில் இருக்கிற அநேகர் விசுவாசத்தில் வந்தார்கள், அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, இவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று சொல்லி விசுவாசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அவள் அறியாமல் இருந்து அறிந்து கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினா, சமாரியா பட்டணத்தில் அநேகருக்கு போய் சொன்னா. ஆனா இன்னைக்கு அறிந்தா அறியாமல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனை அறியாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு சமாரியா பட்டணத்துடைய வாழ்க்கை மாறினது. தேவனை அறிந்து கொண்ட பிறகு சும்மா இருக்கல. தேவனை அறிந்து கொண்ட பிறகு, அவர் யார் என்பதை அறிந்து கொண்ட பிறகு, அவருடைய வார்த்தையை அறிந்து கொண்ட பிறகு, அவர் தீர்க்கதரிசியார் எல்லா காரியங்களும் வெளிப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொண்ட பிறகு சும்மா இருக்கல. சமாரியா பட்டணத்துக்குள்ள போய் சமாரியா தேசத்தில் இருக்கிற அநேகருக்கு இயேசுவை குறித்து சொல்லி அநேகர் விசுவாசத்துக்குள்ள நடத்தினார். இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றிருக்கிற சபையில் எத்தனை வருஷம் இருக்கிற, நான் தான் முதல் விசுவாசி, பெரிய சபை பெரிய வாசி எல்லாத்தையும் தூக்கி வச்சு ஆடுறோம். ஆனா இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேர் ரட்சிப்புள்ள நடத்தி இருக்கிறோம்? எத்தனை பேரை நம்ம வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு மேலோட்டமா உலக காரியங்களிலேயே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு இல்லை. அவள் எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையுமாய் எண்ணி தேவனை அறிகிற அறிவுக்காக, உயிர்த்தெழுதல் எப்படியாக நான் உயிர்த்தெழ வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையுமாய் எண்ணினான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ள உண்டாகும். தேவனை அறிந்து கொண்டால் நீங்களும் நானும் சும்மா இருக்க மாட்டோம். பாருங்க, அந்த சமாரியா பெண் அறியாம இருந்தா, அறிந்து கொண்ட பிறகு அவள் வாழ்க்கையில பெரிய மாற்றம், அவள் நிமித்தம் ஒரு பெரிய ரட்சிப்பு அநேகருக்கு உண்டானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா முதல்ல அவருடைய வாழ்க்கை பார்க்கிறோம். தேவனுடைய ஈவு என்ன என்பதை அறியாம இருந்தா, ஜீவ தண்ணீரை குறித்து அறியாம இருந்தா, அறிந்து கொண்ட பிறகு அவளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை அறிகிற அந்த அறிவுல வளர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அருளிய அந்த ஈவுகள், சொல்ல முடியாத ஈவுகள், அதற்காக நீங்கள் நான் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனை ஒவ்வொரு நாளும் உயர்த்தணும். காரணம், இது நம்மளால வந்தது உண்டானதல்ல, வெள்ளத்தினால உண்டானதில்லை. தேவனுடைய ஈவு, தேவன் நமக்கு கொடுத்து கிஃப்ட், இலவசமா நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த ஜீவ தண்ணீர் இயேசு சொன்னாரு, யோவான் 4ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்துல, யோவான் 4ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே கொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவரை நோக்கி, ஹல்லேலூயா. இப்ப தேவன் கொடுக்கிற அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதத்தில் அதை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஜீவ தண்ணீர் இலவசமாக கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்திலையும் 17வது வசனத்திலையும் இது குறித்தான காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? 22 முதல் வசனத்துல பார்க்கிறோம். அப்படி சமூகத்திலிருந்து, அப்படி சிங்காசனத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீரானது புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த ஜீவ தண்ணீர் நமக்கு இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிறார். அதற்காக வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல, ஓ தாகமா இருக்கிறவர்கள் நீங்கள் யாவரும் வந்து பானம் பண்ண கடவர்கள் என்று சொல்லி இலவசமாய் கொடுக்கிறேன். நான் கொடுக்கும் தண்ணீரை நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீரை தான் சமாரியாக்கள் பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் அநேக வசனங்கள் நான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் ஜீவ தண்ணீர்
தேவன் கொடுக்கிற ஈவு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிற ஈவு ஒரு gift. ஆமென். இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வரும்போது வரங்கள் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதகரே. கண்ணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கண்ணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதகரே. ஹல்லேலூயா. தேவனுடைய ஈவு என்ன என்பதை இந்த சமாரிய பெண் அறியாம இருந்தா, அறிந்து கொண்ட பிறகு அந்த ஜீவ தண்ணீர் நித்திய காலமாய் ஊற்று நீர் ஊற்று அனுபவத்தை அவன் பெற்ற பிறகு வாழ்க்கையில பாருங்க போய் கர்த்தரை குறித்து சொல்லுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் அநேக ஈவுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அருளின ஈவு என்ன? முதலாவது ஒரு ஈவு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதே வசனத்தை லூக்காவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலையும் அந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வேத பகுதியில மத்தேயு எழுதும்போது சொல்லுகிறாங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவிடத்துல நீங்க வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்ல ஈவு. ஹல்லேலூயா. குட் திங்ஸ், நல்ல ஒரு காரியத்தை அப்ப நம்ம கூட நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம்? நல்ல காரியங்களை தான் செய்யறோம். அதுக்காக அந்த வேத பகுதியில் முன்னாடி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு எந்த மனுஷனால தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிறவனுக்கு பாருங்க, வேத சொல்லு, தன் மகனுக்கு அல்ல கொடுப்பானா? ஒரு பிள்ளை வந்து பசி எடுக்குதுன்னு சொல்லி கேட்கும் போது அந்த பசிக்கு நம்ம ஆகாரத்தை தான் கொடுப்போம், கல்ல கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அதைத்தான் அந்த வேதத்துல சொல்றாரு பாருங்க. மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஹல்லேலூயா. அப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நாமே நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது
அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நமக்கு அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுவதற்கு நிச்சயம் நல்ல ஈவுகளை கொடுப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்த அனுபவங்களை நமது சுவிசேஷ பகுதியில் பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவன் அருளின ஈவு என்ன? நல்ல ஈவு. பக்கத்துல சொல்லுங்க, நல்ல ஈவு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியான அந்த நல்ல ஈவு என்ன? என்ன நல்ல ஈவு? பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரம் 20வது வசனம். என்னோட கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அப்பொழுது லேயா தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். போதும். என்ன ஈவு? லேயாளுக்கு கர்த்தர் என்ன ஈவை தந்தாரா? நல்ல ஈவு, குட் கிஃப்ட். ஆமென். ஒரு நல்ல கிஃப்ட் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். என்ன ஈவு? கர்த்தர் அவளுக்கு 6 குமாரரை கொடுத்தார். அதான் நல்ல ஈவு. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை கொடுத்தோம். ஹல்லேலூயா. பாருங்க, லேயாளுக்கு கர்த்தர் நல்ல ஈவு கொடுக்கிறார். நல்ல ஈவு என்ன? 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அதான் லேயாள் சொல்றா பாருங்க. அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்போது அவர் என்னுடைய வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் 6 பிள்ளைய லேயாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆகையால் லேயாளுக்கு பாருங்க, கர்த்தர் சொன்னார், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். அப்படின்னா பிள்ளைகள் எல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல ஈவு. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பிள்ளையை பெற்றுருவோம். இல்ல ஒரே பிள்ளையா இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்? அந்த பிள்ளைகளை அல்லேலூயா, சனியே மூதேவி எடுத்துட்டு வந்து வாசித்து பாரு, எடுத்துட்டு பெத்தம் பாரு. அல்லேலூயா. இப்படி நல்ல ஈவனா பண்ணிருக்கிறோம், நம்ம சபிச்சுட்டு இருக்கிறோம். அதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு தாறுமாறா போயிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் 1 வருஷம் ஆனாலே ஆண்டவரே ஒரு குழுச்சி இல்லையான்னு வேண்டிக் கொள்கிறோம், போராடுறோம், தேவ சமூகத்துல கேட்கிறோம். பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யறோம்? அதை டெய்லி சபிக்க வேண்டும். அல்லேலூயா. டெய்லி திட்ட வேண்டியது கர்த்தர் கொடுத்த நல்ல ஈவு. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, லேயாள் சொல்றா, தேவன் அருளிய நல்ல ஈவுக்காக அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஈவு என்ன? கர்த்தர் எனக்கு 6 பிள்ளைகளை கொடுத்தார் என்று சொல்லி. ஆமென். இதுதாங்க தேவன் கொடுக்கிற ஈவு. தேவன் கொடுக்கிறது. புஸ்தகம் 128ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 27ஆம் அதிகாரம் 4வது வசனம் 127 வருகிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், கனி அவரால் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவரால் கிடைக்கிற பலன், அவரால் கொடுக்கப்படுகிறது பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் ஒரு நாளே இருக்காது. தாறுமாறான வார்த்தைகளை பேசக்கூடாது, சபிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அல்லேலூயா. ஏன்? கர்த்தர் கொடுத்த ஈவு. பாருங்க, லேயாளுக்கு முதல் பிள்ளை ரூபன், 2வது சிமியோன், 3வது லேவி, 4வது யூதா, 5வது இசக்கார், 6வது செபுலோன். முதல்ல 4 பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அதனாலதான் அங்க லேயாள் சொல்றார், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல ஈவு. அந்த ஈவை, அந்த கிஃப்ட் என்ன பண்ணக்கூடாது? திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. அல்லேலூயா. தவறான காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. தேவனுக்கு கொடுக்கிற ஈவு. அதனால்தான் மனவாவுக்கு கர்த்தர் சொன்னாரு, உன் மனைவி என்ன செய்யக்கூடாது? திராட்சரசம் குடிக்கக்கூடாது, தீட்டான கொண்டது கூடாது. ஏன்னா இது நசரேனா இருக்கும்படி. அல்லேலூயா. சிம்சனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி மோசேயை
பார்வோனுடைய குமாரத்தை வளர்த்தார். அதே போல சிம்சனை கூட தேவனுக்குள்ள வளர்க்கும்படியாக அவன் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, தீட்டானது ஒன்று தொடக்கூடாது, அவனுடைய நசரே விரதமாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை மனவா குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் கூட அப்படி போதிக்கணுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்க்கிற 54ஆம் அதிகாரத்துல உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பிள்ளைகளுக்கு போதிங்க, வசனத்தை போதிங்க, வார்த்தையை போதிங்க, வேத கதைகளை சொல்லிக் கொடுங்க, பாடல்கள் ஆவிக்குரிய பாடல்களை சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல எங்க ஜபத்துல உட்கார்ந்து பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க. மோசேக்கு எழுதும் போது அதுதான் சொல்றாங்க, நிலைக்கால்களை என்ன பண்ணு, எழுது, உன் கையில கட்டிக்கோ, எழுதுக்கும் போது படுக்கும் போது தூங்கும் போது உங்க பிள்ளைகளுக்கு அதை குறித்து போதி. உபாகமத்தின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது 6ஆம் அதிகாரத்துல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் கர்த்தருடைய நியாய நியாயங்களை அவன் தன்னுடைய பிள்ளை ஈசாக்கு சொல்லிக் கொடுத்தனால்தான் அவன் பலி கொடுக்கும் போது அவன் தேவனுக்கு மாத்திரமல்ல பெற்றோருக்காகிய ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். உபாகம புஸ்தகத்துல பார்க்கிறோம், கர்த்தர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம், பெற்றோர்களுக்கு கர்த்தர் கொடுத்த காரியம் பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல 6வது 7வது 8வது வசனத்துல பாருங்க, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறது இந்த வார்த்தை உன் இதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளின் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டின் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இங்க நம்ம வீட்டுல பார்த்தா சீமா நடிகர் பிள்ளையரு அவங்கெல்லாம் இருப்பாங்க, பசங்க இருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு பர்சனலா அவங்களுக்கு ஒரு ரூம்ல இருக்கிற போய் பார்த்தா அங்க தேவ பிரசன்னமும் இருக்காது, அங்க தேவனுடைய வசனம் இருக்காது, ஜபம் இருக்காது. அல்லேலூயா. நீங்க பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளை நாம தான் எடுத்துட்டு இருக்கோம். அவனுக்கு தனி ரூம் கொடுக்கணும், அவனுக்கு தனியா கொடுக்கணும், எல்லாம் ஃப்ரீயா இருக்கணும், அவன் நைட்டு போயிட்டு வந்தா தூங்கணும், எல்லாம் அவனுக்கு சலுகை கொடுத்து தேவனுக்குள்ள வளர்க்க மாட்டோம். உலகத்தின் காரியங்களை இன்னைக்கு வளர்த்து கொண்டு இருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த ஈவு நல்ல ஈவு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எதற்காக கொடுத்திருக்கிறார்? நாமத்துக்கு மகிமையா வளர்க்கணும். வேத ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது, பரிசுத்த சந்ததி பெற்றுக் கொடுக்கும்படியாய் கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை நாம் சரியாய் வளர்க்கணும், போதித்து வளர்க்கணும், கருத்தாய் போதிக்கணும். எழுதுக்கும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது, நடமாது அதை குறித்து பேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு கொடுத்த நல்ல ஈவு. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, வேதத்துல தேவன் என்ன ஈவு கொடுத்திருக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தில் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது கிருபையினாலே வருகிற ஈவு. ஆமென். ஒரு மனுஷன் நிமித்தம் அநேகர் மரித்தார்கள், ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவானது அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. அல்லேலூயா. ஆதாம் மூலமாய் முழு உலகத்து மனுஷனுக்கும் பாவம் சாபம் வந்தது. ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அல்லேலூயா
முழு மனவளத்தை மீட்கும்படியாக அவர் மரித்து அல்லேலூயா தம்முடைய இரத்தத்தினாலே முழு மனவளத்தை மீட்டெடுத்தார். அந்த கிருபை அதனுடைய ஈவு. அதனாலதான் எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான ஈவு கிருபை. ஆமென். அந்த கிருபை நமக்கு ஒரு ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து மூலமாய். அதனால தான் நமக்கு ஒரு ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம், நன்மை எல்லாம் கிடைப்பதற்கு காரணம் கிருபை. இயேசு கிறிஸ்துடைய கிருபை, தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அதனால்தான் உலகளுக்கு நிலைமையாட்டுகிறான், நான் இருப்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் தேவ கிருபை. காலதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஈவு, கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு என்ன கொண்டு வந்துச்சு? அந்த ஈவுனால கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஈவுனால ரட்சிப்பு வந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இந்த கிருபையினால என்ன கிடைத்தது, என்ன ஈவை பெற்றுக்கிட்டோம்? வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஈவு என்ன? ரட்சிப்பு. தேவனுடைய ரட்சிப்பினால இன்னைக்கு நாம என்ன பண்ணிருக்கிறோம்? அந்த கிருபையினால ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார் எபேசியரின் புத்தகத்துல, அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ நம்ம இங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமே, தேவ சமூகத்தோட பிள்ளையா இருக்கிறோமே. எப்படி என்று சொன்னால், அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிப்பு பெற்றிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவரல்ல அல்லாமல் வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. வானம் எங்கிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூலோகத்தில் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்கள், அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ரட்சிப்பு என்பது அவருடைய கிருபையினால வருகிறது, அவருடைய ஈவு. நீங்கள் நானும் நம்முடைய திறமையினாலோ ஞானத்தினாலோ பலத்தினாலோ அறிவினாலோ எதனால நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. ஏன்? அவர் நமக்காக நம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து முழு மரணத்தையும் அழிவிலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்து இருக்கிறார். அந்த கிருபை தான் நம்மளை ரட்சித்தது. அந்த கிருபையினால தான் நாம் நிற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை
நமக்கு ரட்சிப்பு கொண்டு வந்தது. அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பவுல் எழுதுகிறாங்க பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. விசுவாசிக்கிறவங்க கண்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. ரட்சிப்பு உன்னால என்னாலும் அல்ல, மனுஷனால அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் தேவ கிருபையினால ரட்சிக்கப்படுகிறான். கடைகள் நினைக்கிறாங்க அவங்க கிறிஸ்துவுக்கு மதம் மாத்திடுறாங்க, அவங்க இதை மாத்திடுறாங்க, அதை மாத்திடுறாங்க. இல்ல, நபர் எந்த மனுஷனும் யாரையும் மாற்ற முடியாது. ஆமென். அவன் மாறின தேவ கிருபை இருக்கணும். அவன் மேல தேவ கிருபை இருக்குமானா அவன் ரட்சிக்கப்படுவான். ஹalleluya. அதுதான் வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்துல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். யார் சொன்னாலும் எந்த மனுஷனையும் கேட்க மாட்டான். ஹalleluya. ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் அந்த கிருபை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். எந்த கிருபையை? இயேசு எனக்காக மரித்து, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக மறுபடியும் வரப்போகிறார் என்பதை அவன் உள்ளத்துல இருதயத்துல விசுவாசித்து அறிக்கை செய்தாதான் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஹalleluya, ஹalleluya. எந்த மனுஷன் சொன்னாலும் எந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிறது தேவனுடைய கிருபை. ஹalleluya. அத வேத தெளிவாய் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி பவுல் எபேசியர் சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய கிருபை. இன்னைக்கு நம்மளா ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துல இப்படி இருக்கிறோமே, அவருடைய பிள்ளையா இருக்கிறோமே, எதனால? அவருடைய கிருபை. ஒருவேளை அநேகர்களுக்கு சொல்லி இருக்கலாம், ஜெபித்து இருக்கலாம், அநேக வார்த்தைகளை எடுத்து வைத்திருக்கலாம். ஆனாலும் நீங்க எப்ப விசுவாசித்தீங்க? எப்போ கிருபை நீங்க விசுவாசித்தீங்களோ, எப்போ அறிக்கை செஞ்சீங்களோ, எப்போ மனம் திரும்பிங்களோ, அப்பதான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சது. ஹalleluya, ஹalleluya. அப்போ அந்த கிருபையினால என்ன ஈவு கிடைச்சது? ரட்சிப்பு கிடைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பாருங்க, அதே தீத்துக்கு எழுதும்போது, தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பவுல் தீத்துக்கு எழுதுகிறாங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஹலோ லிசன். நாம் செய்த நீதியின் கிரியையின் நிமித்தம் நாம் ரட்சிக்கப்படல, அவருடைய இரக்கத்தினால கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. நம்ம செய்யற தான தர்மமோ இதெல்லாம் செய்யறதுனால பாவம் மன்னிக்கப்படுறோம், அதனால பாவம் செஞ்சுட்டு நான் மறுபடியும் தானம் பண்றது செய்யறது, இதனால நகர் உன் நீதியின் கிரியை நிமித்தம் நீ ரட்சிக்கப்படல. உதேவுடைய இரக்கம், பரிசுத்த ஆவியானுடைய இரக்கம். ஹalleluya. அந்த இரக்கத்தினால கிருபையினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய நீதினாலேயோ நம்முடைய திறமையினாலோ நாம் செய்கிற காரிய நிமித்தம் நன்மை நிமித்தம் அல்ல, தேவனுடைய கிருபை. ஹalleluya, ஹalleluya. அதே தீத்துக்கு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல கூட பவுல் எழுதும்போது என்ன சொல்லுகிறாரு? வாசிப்போம். ஏனெனில் எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமானது. இயேசு கிறிஸ்து பிரசன்னமானார். அந்த கிருபை பிரசன்னமானதுனால தான் நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல இயேசு நமக்காக வரலனா, நமக்காக ரத்த சித்தப்படலனா, நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கலனா, நம்ம எல்லாம் மீட்டெடுக்கலனா, நீங்கள் நானும் பாவத்தில் அக்கிரமத்திலேயே வாழ்ந்திருப்போம், செத்து அதிலேயே இருந்திருப்போம், சாபத்திலேயே இருந்திருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தபடியினால, அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால இன்னைக்கு அநேக மனுஷர் ரட்சிக்கப்படும்படியாய் தேவனுடைய கிருபையானது வெளிப்பட்டது. ஹalleluya. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, தேவன் அருளி சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம்.
நல்ல ஈவுகளை கற்றுக் கொடுக்கிறார். ரட்சிப்பு என்கிறதான ஈவ கிருபினால பெற்றுக் கொள்ளுகிறோம். பாருங்க, அந்த கிருபியினால என்ன ஈவெல்லாம் கிடைக்குது பாருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கூட வாசிப்போங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாருங்க, இந்த கிருபையினாலே என்ன கிடைக்கிறது? இந்த கிருபையினாலே என்ன ஈவு நமக்கு உண்டாகிறது? நீதிமானாக்கப்படுகிறோம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய நீதியினாலே நம்ம நீதிமானாக்கப்படல, நம்முடைய நீதியின் கிரியினாலே நாம ரட்சிக்கப்படல. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல அவருடைய நீதியினாலே, ஞானத்தினாலே, பரிசுத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அகிலத்தான் பவுல் ரோமர் சபைக்கு எழுதும்போது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறது. கிருபை பாருங்க, ரட்சிப்பை தருகிறது. இந்த கிருபை, இந்த ஈவு முன்னையும் என்னையும் நீதிமானாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை என்னையும் அவருடைய இலவசமான கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இதுக்காக நம்ம என்ன செய்யல? எந்த விலை கிரயத்தை செலுத்தல. உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து விலை கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். தம்முடைய ரத்தத்தை, தம்முடைய சரீரத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். உன்னை என்னை மீட்டெடுக்கும்படி இந்த உலகத்தில் அவர் வந்தார். ஹல்லேலூயா. ஆகியவற்றான் கொரிந்தியர் புத்தகத்துக்கு சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்லுகிறாங்க, விலை கிரயத்தை நமக்கு செலுத்தி இருக்கிறார் என்று சொல்லி. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. என்ன கிரயம்? உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை செலுத்தி இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டு நாட்களில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு புறா குஞ்சுகளையும் ஆட்டுகளையும் பலி கொடுத்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டு இருக்கிறபடினாலே வேறு ஒரு பலி செலுத்த வேண்டியது அவசியமா இல்லை. அவரே நமக்காக பலியாக்கப்பட்டு இருக்கிறார். அவரே நமக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தை நமக்கு விலை கிரயமாக கொடுத்திருக்கிறாருங்க. அந்த விலை கிரயத்தை செலுத்துகிறதா கிருபையினால இலவசமா நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த இலவசமான அந்த கிருபையினால நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இதுக்காக நம்ம என்ன செய்யல? எந்த விலை கிரயத்தை செலுத்தலங்க. உனக்காக எனக்காக அவர் விலை கிரயமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறாங்க கொரிந்தியர் சபைக்கு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்க ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி. அதனால்தான் இங்க பவுல் ரோமர் சபைக்கு எழுதுறாங்க 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இலவசமான கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல 24வது வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். இலவசமா, ஃப்ரீ கிஃப்ட். அன்பளிப்பு சொல்றமே, எதிர்பார்த்த வைக்கிறோம் இல்லைங்க. அந்த நம்ம கொடுக்கிற மனப்பூர்வமான ஒரு ஈவு. ஆமென். அது போலதாங்க கர்த்தர் உனக்காக எனக்காக தம்முடைய ரத்தத்தை கிரயமாய் செலுத்தி இருக்கிறார். அது நிமித்தம் நாம இன்னைக்கு இலவசமா மீட்பை, ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதன் நிமித்தம் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் தீத்துக்கு பவுல் எழுதுகிறாங்க 3ஆம் அதிகாரம், தீத்து புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். என்னோட கூட வேதாகமம் திருப்பிக் கொள்ளுங்கள். தீத்து புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூரணமாய் பொழிந்தருளினார். ஹல்லேலூயா.
இதனால கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதைத்தான் எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15, 16 கூட வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்கிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. தேவனுடைய கிருபையை நீங்க இழந்துவிடக்கூடாது என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். உங்களுக்குள்ள கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதுனாலே அந்த கிருபையை நீங்கள் நான் இழந்துவிடக்கூடாது என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கிருபையை நீங்கள் நான் இழந்துவிடக்கூடாது. கிருபையை போக்கடிக்கிறவன் வேறு சொல்லுகிறது. என்ன கிருபை? ரட்சிக்கும்படியான தேவ கிருபை இழந்திருக்கிறார். நீங்கள் நான் எச்சரிக்கையா இருக்கணும். ஒருவேளை கூழுக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாய் இருக்கிறாதபடிக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ரட்சிப்பை குறித்து நீங்கள் நான் எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும், அதை காத்துக் கொள்ளணும். ஏன்? இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது. அப்படியானா நீங்கள் நான் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். பாருங்க, எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல இந்த ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த ரட்சிப்பு உங்களால என்னால உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. தேவனால பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை நீங்கள் நான் காத்துக் கொள்ளணும், இழந்துவிடாது. ஏசா ஒருவேளை பைக்குகளுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டது போல, இழந்து போனது போல நீங்கள் நான் இழந்து போடக்கூடாது. எச்சரிக்கையாகிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு உலக காரியத்தில் மூழ்கி இருக்கிறோம். ரட்சிப்பு விளையாட பெற்றது. அடிக்கடி தன் கழுத்தை கடினப்படுத்துகிற சடித்தில் விழுந்து போவான்னு சொல்லுது. ரட்சிப்பை குறித்து நீங்க நானும் கவலையற்று இருக்கக்கூடாது. மிகுந்த ஜாக்கிரதை எல்லாரா இருக்கணும். இந்த ரட்சிப்பு தான் பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகும். மனதை எழுதுகிறது வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானா, உங்க ரட்சிப்பை குறித்து நீங்க அசதியா இருப்பீங்கன்னா, அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நீங்க புதுப்பிக்காம தேவனுக்குள்ள வாழாம இருப்பீர்களானா, வேதம் சொல்லுகிறது தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். அதற்காக ஏசாவை போல சீர்கட்டவனாயிராதபடி எச்சரிக்கையாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு விடையேற பெற்றது. இது உலகத்தில் உண்டானதல்ல, மனுஷனால உண்டானதல்ல. உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால அந்த மீட்பை கொடுத்திருக்கிறார், அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், விடை கரையத்தை செலுத்தி இருக்கிறார். தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, ஒரு நாளும் மறந்து விடாத, அசதியாயிராத, எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு, காத்துக்கொள்ளும் ரட்சிப்பை குறித்து. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் தான் எப்படி ஆக்கியோன் சொல்லுகிறாங்க பாருங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ஹல்லேலூயா. சாதாரணமான ரட்சிப்பு அல்லங்க. உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தையும் அந்த சரீரத்தை உனக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் எப்படி ஆக்கியோன் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் நானும் கவலையற்று இருப்போம். ஆனால் எப்படிக்கு
தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியும். ரட்சிப்பு குறித்து ஜாக்கிரதையா இருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ரட்சிப்பு தேவனுடைய ஈவு. ஆமென், அல்லேலூயா. அதனால பவுல் சொல்றாங்க, தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கிறார். கிருபைங்கிற ஈவு, அந்த கிருபையினால தான் ரட்சிப்பு, அந்த கிருபையினால தான் நீதிமானாக்கப்படுகிறோம், அந்த கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அவருடைய பிள்ளையா மாற்றப்பட்டு இருக்கிறோம், பல்லவத்தின் சொந்தக்காரர் மாறி இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, மூன்றாவது ஒரு ஈவு ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல, ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ரோமர் 5 ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் ரோமர் சபைக்கு எழுதுறாங்க, ஒருவனுடைய மீறுதலினாலே. யார் மீறுதல்? ஆதாமுடைய மீறுதல். என்ன மீறுதல்? என்ன மீறினா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை மீறினான், அதான் மீறுதல். ஆண்டவர் என்ன சொன்னாரு? தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாரு? தோட்டத்துல உருவாக்கி அவனை சிருஷ்டித்து அவனை பண்படுத்தவும் ஆண்டு கொள்ளவும் எல்லாத்தையும் சொன்னாரு. அதே வேளையில சொன்ன ஒரு காரியம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரை என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுத்தார். எதை சொன்னாரோ தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தை கீழ்ப்படியாம அதை மீறின போது பாவம் பிரவேசித்தது. ஒரு ஆதாமுடைய மீறுதலினாலே முழு மனிதர்களும் பாவமானார். பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள முழு மனுகுலமும் மாறிப்போம். அதுதான் சொல்லுகிறார் பவுல், ஒருவனுடைய மீறுதலினாலே ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து கொள்ளுவார்கள். நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளணும். எப்படி? இரண்டாம் ஆதாரமாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உனக்காக இறங்க வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால அல்லேலூயா நாம் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறோம். அதனால்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல யோவான் எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம், என்னோட கூட வேதாகமத்தில் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்துல 15 வாசிப்போம். 15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், உலகத்தை ஆத்மைக்குள்ளாய் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரையே அனுப்பினார். அல்லேலூயா. நீதியாகிய ஈவு என்ன கொண்டு வருது? நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாய் செய்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றாரு, தேவன் சொல்லி அருளிய ஈவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நீதியின் ஈவு, இயேசு கிறிஸ்துவின் நீதியின் ஈவு மூலம் என்ன கிடைக்கிறது? ஜீவனை அடைவது ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. தேவன் மண்ணினால அதான் உருவாக்கிட்டாரு, ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லை. களிமண்ணை தான் உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது, அவன் நாசிக ஜீவ சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். அப்பதான் ஜீவன் அவனுக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் களிமண்ல தான் இருந்தான். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. நமக்குள்ள கூட அந்த நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கிறோம்? கிருபையினால, இரக்கத்தினால, அந்த நீதியாக ஈவன் மூலமா நாம் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று பவுல் ரோமர் சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது, அந்த கிருபையினால ரட்சிப்பு நீதிமானம் ஆக்கப்படும் போது அந்த ஜீவனை சுதந்திரிக்க முடியும். ஆனால் தான் ஒரு வாலிபன் இயேசுல வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டபோது இயேசு சொன்னாரு,
இந்த கற்பனை எல்லாம் கைவிடும். நான் சின்ன வயசுல இருந்து அப்படியே அவனுக்குள்ளதை பிடிச்சு தரித்தனுக்கு கொடுத்து பின்பற்றி வாழி சொன்ன போது அவன் போய் துக்கமுகமா போயிட்டான், திரும்பி வரவே இல்லை. அவன் ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா அவன் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது அவன் அதான் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருந்த கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன் கத்த சொன்னார். ஹல்லேலூயா. நீதியாக ஈவு என்னத்தை கொண்டு வருது? தேவனுடைய ஈவு நமக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி செய்கிறது. நித்திய ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் என்று பவுல் எழுதுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் பவுல் சொல்றாரு, தேவனுடைய ஈவுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருக்குது அப்படியே கண்களை மூடி. தேவன் அருளின ஈவு, நல்ல ஈவு, கிருபை என்கிற ஈவு, நீதியாக ஈவு. இந்த கிருபையினால தான் ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த கிருபையினால தான் நமக்கு நீதிமானாக்கப்படுகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை நீங்கள் நான் எழுதிடப்படக்கூடாது, ரட்சிப்பையும் விழுந்துடக்கூடாது, காத்துக்கொள்வோம். பவுல் எழுது, தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு கூட சமரியா பெண் தேவனை அறியாமல் இருந்தார். அறிந்து கொண்ட பிறகு போய் எல்லாருக்கும் சொல்லி இயேசுதானா என்று வந்து பாருங்கள் சொன்னார். வந்து பார்த்தவர்கள் எல்லாம் விசுவாசித்தார்கள். இயேசு சமரியா பட்டணத்துக்கு போய் 2 நாள் தங்கினாரு. அநேக விசுவாசத்துக்குள்ள கடந்து வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய பேச்சு நீனுடைய சொல்லி நிமித்தம் அல்ல, அவரை நாங்கள் விசுவாசித்து உலகத்துக்கு வருகிற கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சாட்சி கொடுத்தார். இந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 42வது வசனம். அந்த ஸ்திரீ நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இதுவரைக்கும் அறியாமல் இருந்தாங்க, ஆனா இப்ப அறிந்து கொண்டாங்க. என்ன அறிந்து கொண்டாங்க? தேவனுடைய நல்ல ஈவுகளை அறிந்து கொண்டார்கள், கிருபை அறிந்து கொண்டார்கள், நீதியாக ஈவு அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டு சொல்றாங்க, மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். அறியாமல் இருந்தார், அந்த ஜீவ தண்ணீரை ஈவ பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தார். ஆனால் அறிந்து கொண்ட பிறகு அவள் போய் அநேகருக்கு போய் சொன்னான். 39வது வசனத்துல பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீ வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் சமாரியரில் அநேகர் அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் இடத்துல வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று கேட்டார்கள். 2 நாள் தங்கினார்கள். அவருடைய உபதேசத்து நிமித்தம் அநேகர் விசுவாசித்தாங்க. அறியாமல் இருந்தாங்க, ஈவு அறியாமல் இருந்தாங்க, தேவனை சொல்லி முடியாத ஈவுகள் அறிந்து கொண்டாங்க. அறிந்து கொண்டு சாட்சி கொடுக்கிறாங்க, மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று சொல்லி. இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்தை கேட்ட தேவப்படைய அன்றைக்கு சமாரியா பெண் ரட்சிக்கப்படல, தேவனை அறியாமல் இருந்தா, தாகத்துக்கு தாண்டி கேட்டா. இயேசு சொன்னாரு, தேவனிடத்துல ஈவை நீ அறிந்திருந்தாயானா நீ அவரிடத்துல கேட்டு இருப்பார். அறிந்து கொண்டா. இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா நீங்கள் அறிந்து கொள்வீர்களானா நீங்க சும்மா இருக்காதீங்க. சமாரியா பெண்ணை போல நீங்கள் நான் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம், தேவனுடைய வார்த்தை அனைவருக்கு சொல்லுவோம், அனைவரும் விசுவாசங்களை நடத்துவோம். அநேக தேவனை மெய்யாய் உலக இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள முடியும், சாட்சி கொடுக்க முடியும், கத்த பெரிய காரியங்களை கொண்டு தேசத்தில் செய்ய முடியும். இன்றைக்கு தேவன் சொல்லி சொல்ல முடியாத இவர்களுக்காக ஹல்லேலூயா கெட்ட சத்தியத்தின்படி வாழ நாம் கூட கர்த்தருடைய தேவனை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாழ அவருடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும்படி கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்ட நாம் சத்தியத்தின்படி ஒப்பு கொடுத்து சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் வேலை கிருபை தரும்படி, வழி நடத்த தரும்படி, ஆலோசனை தரும்படி, வார்த்தை தந்து நடக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து ஒரு நாளும் நம் கவலை செய்யாதபடிக்கு சாக்கிரதை உள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை அபிஷேகத்தையும் காத்துக்கொண்டு அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட அநேகர் ஆயத்தப்படுத்த உதவி செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்து நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்து நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் தேவனை கொடுத்தேன் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் தேவனை கொடுத்தேன் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத தேவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத தேவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். பரலோக தேவனே, இந்த நாளிலே 2 கொரிந்தியர் 5:9 படி ஆண்டவரே, இந்த நாளிலே வசனத்தை நாங்கள் தியானித்தோம். தேவன் அருளின சொல்லி முடியாத இவர்களுக்காக ஸ்தோத்திரம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது போல இந்த நாட்களில் கூட நாங்கள் சமாரியா அப்படி கூட அறியாமல் இருந்தோம், இப்பொழுது அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, அறிந்து கொண்ட நாங்கள் ஆண்டவரே அந்த நல்ல ஈவையும் கிருபையினால வருகிறதான ரட்சிப்பையும் நீதிமானாக்கப்படுகிறதான அந்த ஈவையை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நீதியாகிய அந்த ஈவையை நாங்கள் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை அடைந்து ஆண்டவரே உம்மோடு கூட ஆளுகிற வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்று நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இதில் பங்கெடுத்த பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் தேசத்தையும் பட்டணத்தையும் கிராமத்தையும் நாங்கள் வசிக்கிற இடத்தையும் விசுவாசங்கள் குடும்பம் யாவரையும் இறக்கப்பட்டு மூடி மறைத்து பாதுகாத்து நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய சித்தத்தை நிறைவேற்ற உடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்ப உமக்கென்று வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒருமித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சகவாசம்
நாளை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு ஊழியத்தோடு பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மாற்றம் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.